இன்னைக்கு நான் சொல்றேன், பெண்களாகிய நீங்க ஆண்டவருக்காக எழும்புறதுக்கு சமுதாயம் அவ்வளவு ஈஸியா விட்டுறாது, சபை அவ்வளவு ஈஸியா விட்டுறாது. அதென்ன அந்த அம்மா வந்து பிரசங்கம் பண்ணுது, அதென்ன அந்த அம்மா ஆராதிக்குது, நீங்க இவங்கள விடுங்க, அதென்ன பெண்கள் எல்லாம் ஏறி ஏன் செய்யக்கூடாது? ஒரு தெபோராள் மட்டும் யுத்தத்துக்கு போனானோன்னு எல்லாரும் கை தட்டுறீங்க, தெபோராளை எழும்போடு சொல்றீங்க. ஆனா வீட்டுல உள்ள மனைவி எழும்புனா உட்கார வைக்கிறீங்க, அடக்கி வைக்கிறீங்க. ஸ்திரீகளே, நீங்க ஆண்டவருக்கும் அடங்கி இருக்கணும், அகமுடையானுக்கும் அடங்கி இருக்கணும். ஆனா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறோம்னு வரும்போது கொஞ்சம் அடங்காது, பணிவா தாழ்மை. எங்க என்ன கேட்கிறேன், நான் ஊழியத்துக்கு தான் நான் போறேங்கிறேன். அப்படி அன்பு செலுத்தி நீங்க ஊழியம் செய்யணும். அவரு விட மாட்டாருன்னு வீட்டுக்குள்ள உட்கார்ந்தா 78 வயசு வரைக்கும் நீங்க வீட்டுலதான் இருப்பீங்க, எதையும் சாதிக்க மாட்டீங்க. எங்களுக்கெல்லாம் போராட்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் ஊழியத்துக்கு போகும்போது ஒவ்வொரு முறையும் எங்க அப்பாவுக்கு முன்னாடி போய் சிறை கைதி மாதிரி நிப்பேன். அப்பா, நான் இன்னைக்கு ஒரு ஊழியத்துக்கு போறேன். அந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு முந்தின ராத்திரி எல்லாம் ஜோம் பண்ணுவேன். எங்க அப்பா அப்படி மேலே என் கிளை பாப்பா. கிளினிக்கை யாரு பாப்பா? 2 நாள்ப்பா, பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிட்டேன். அவங்க வந்து மண்டே வரேன். மண்டேயா? எத்தனை நாள்? 3 நாள். 3 நாளெல்லாம் எதுக்குமா? அதெல்லாம் யாருன்னா முழு நேரம் ஊழியக்காரங்க. நீ எதுக்குமா உன் பிராக்டிஸை விட்டுட்டு போற? உள்ள கொதிக்கும். ஆண்டவரே, எங்க அப்பாவின் கண்களை திறங்க ஆண்டவரே. அப்படி இப்படி போராடிதான் வாலிப நாட்கள்ல ஊழியத்துக்கு போனேன். இந்த போராட்டத்தை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன், கல்யாணம்னு ஒண்ணு ஆனா ஊழியத்துக்கு என்ன விடுற ஒரு மனுஷனை தான் என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணணும். இல்லைன்னா வேணவே வேணான்னு தீர்மானிச்சனால லேட்டா தான் கல்யாணம் பண்ணேன். இன்னைக்கு உலகமெல்லாம் போறேன். அல்லேலூயா.